அனைவருக்கும் வணக்கம். அமலாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அமலாஸ் கிச்சன்ல இருந்து கிருத்திகா, திவ்யா, புவனா, அமுதா ஆடி வச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க கிச்சனுக்கு போலாம். கிச்சனுக்கு வந்தாச்சு. ஜாடிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஆர்வமாக இந்த ஜாடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு 5 வருஷத்து பழமையான ஊறுகாய். இந்த ஊறுகாய் நான் ரெடி பண்ணி 5 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் கெட்டே போகலை. அதே மாதிரி இதை எப்படி பதப்படுத்தி வச்சுருக்கேன் மற்ற ஊறுகாய் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதில் கடிகாரங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது கிச்சிலிக்காய் ஊறுகாய், இது நார்த்தங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் 5 வருஷம் ஆகியும் கெட்டு போகலை. இது எப்படி நான் போட்டேன்னா, எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணி அதுக்குள்ளே உப்பு வச்சு நம்ம ஜாடிக்குள்ளே ஃபுல்லாக நிரப்பி வைக்கணும். இதை காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும். மொதல் 2 நாள் மட்டும் குலுக்கி வச்சா போதும். ஊறுகாய் தாளிக்க தேவையான பொருள்: கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் தேவைக்கேற்ப. நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு தேவை கிடையாது. இப்போ வாங்க எப்படி ஊறுகாய் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுருவோம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ யூஸ் பண்ணுங்கள், ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு வந்துடுவோம். இன்னொரு பக்கம் அடுப்பத்தை வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து கலருக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிடும், வெள்ளை கலரில் மாறிடும். ஸோ அது நல்லா மாறினதுக்கப்புறமா வெந்தயம் 2 ஸ்பூன் கடுகுக்கு 1 ஸ்பூன் போல் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் நல்லா பொன்முருவில் வறுத்து வரட்டும். இதை நல்லா வறுத்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடித்து வரணும். கடுகு சரியாக வெடிக்கலைன்னா கசப்பு தன்மை ஏற்படும். இப்போது நம்ம ரெடி பண்ண ஊறுகாய் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம். இந்த ஊறுகாய் ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கு. இது சாப்பிடும்போது நமக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இந்த ஊறுகாவை அது கூட சேர்த்துருவோம். இந்த ஊறுகாவை சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2 வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் ஆப்ஷனல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காரத்தோட பச்சை வாசனை போட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் சேர்த்து அந்த கடுகையும் வெந்தயமும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இது ஒரு 2 ஸ்பூன் போல் அது கூடவே சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்ததும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை அருமையான ஊறுகாய் இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த ஊறுகாய் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு தயிர் சாதத்தோட சாப்பிட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கேட்டுல. குழந்தைங்களோட சேர்ந்து சமைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அமலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.